Welcome to the lecture series of boundary value problems. இன்னைக்கு இந்த வீடியோல type 2 problem பார்க்க போறோம். type 2ல ஏற்கனவே நம்ம ஒரு problem பார்த்திருக்கோம். இது செகண்ட் problem. சரிங்களா? Solve the boundary value problem. Dou square y by dou t square equal to 4 dou square y by dou x square, y of 0, t equal to y of 10, t equal to 0 and y of x, 0 equal to 0. Then dou by dou t of y of x, 0 equal to 3 sin 2 pi x minus 2 sin 5 pi x. இதுதான் question. இந்த questionல wave equation கொடுத்திருக்காங்க. 4 boundary conditionையும் கொடுத்திருக்காங்க. Displacement function 0, velocity கொடுத்திருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் வச்சு தான் நீங்கள் ப்ராப்ளம் வந்து டைப் 1 டைப் 2ன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். பாருங்கள், டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த ப்ராப்ளம் டைப் 2 ப்ராப்ளம். இந்த பவுண்டரி கண்டிஷன்ஸை கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. வேவ் ஈக்குவேஷனில் பாருங்கள், டோ ஸ்கொயர் ஒய் பை டோ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 டோ ஸ்கொயர் ஒய் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஜென்ரலாக வேவ் ஈக்குவேஷன் வந்து டோ ஸ்கொயர் ஒய் பை டோ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு டோ ஸ்கொயர் ஒய் பை டோ எக்ஸ் ஸ்கொயர். ஆனால் இங்கே ஏ ஸ்கொயருக்கு பதில் என்ன இருக்குது, 4ன்னு இருக்குது. அப்படின்னா ஏவோட வேல்யூ என்ன, ஏ வந்து 2. சரிங்களா? அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பவுண்டரி கண்டிஷன் கரெக்டாக இருக்குது. செகண்ட் பவுண்டரி கண்டிஷன் ஒய் ஆஃப் எல், டி. எல்லுக்கு பதில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ணிவிட்டு கடைசியில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா எல்லுக்கு 10, ஏக்கு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போது 3 பவுண்டரி கண்டிஷன் சேமாக இருக்குது. அதனால் ப்ரீவியஸ் லெக்சரோட டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் லெக்சரோட லிங்க் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்குங்க. அப் டு மோஸ்ட் ஜென்ரல் சொல்யூஷன், அதாவது தேர்ட் பவுண்டரி கண்டிஷன் வரைக்கும் சேம் தான் ப்ரொசீஜர் எல்லாமே. அதனால் நான் அதிலேருந்து டேரெக்டாக எழுதியிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் பவுண்டரி கண்டிஷன் வரைக்கும் ப்ரீவியஸ் லெக்சரை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஸோ த மோஸ்ட் ஜென்ரல் சொல்யூஷன் அது வரைக்கும் ப்ரீவியஸ் லெக்சரை பார்த்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் பவுண்டரி கண்டிஷன் மட்டும்தான் இந்த கொஸ்டினில் டிஃபர் ஆகுது. அதனால தான் நான் இந்த ஃபோர்த் பவுண்டரி கண்டிஷனுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ரீவியஸ் லெக்சர்லேருந்து அப்படியே எழுதிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஃபோர்த் பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒய் ஆஃப் எக்ஸ், டியை என்ன செய்யணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் பார்ஷியலாக வித் ரெஸ்பெக்ட் டு டியை பொறுத்து. அப்போ தான் நீங்கள் வந்து பவுண்டரி கண்டிஷன் 4 அப்ளை பண்ண முடியும். ஸோ த மோஸ்ட் ஜென்ரல் சொல்யூஷன் எழுதிட்டோம். இப்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் அதை பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு டி. அப்போ தான் நம்மளால் பவுண்டரி கண்டிஷன் 4 அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நம்ம என்ன செய்யணும், டோ பை டோ டி ஆஃப் ஒய் ஆஃப் எக்ஸ், டி கண்டுபிடிச்சிடணும். அதில் தான் நம்ம பவுண்டரி கண்டிஷன் 4 அப்ளை பண்ண முடியும். டேரெக்டாக ஒய் ஆஃப் எக்ஸ், டியில் நம்மளால் அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், இதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எதை பொறுத்து, டியை பொறுத்து. ஸோ டோ பை டோ டி ஆஃப் ஒய் ஆஃப் எக்ஸ், டி ஈக்குவல் டு left hand side, right hand side sigma n equal to 1 to infinity. first termல ta இல்லை, ஸோ அந்த term அப்படியே தான் இருக்கும், cn sin n pi x by l. அடுத்த termல தான் t இருக்குது. சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு காசுன்னு வரும். ஸோ cos n pi at by l into t-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 இல்லைங்களா, ஸோ n pi a by l. இதை நம்ம ஈக்குவேஷன் 6ன்னு எழுதிக்கலாம். ஏன் நான் 6 எழுதுறேன்னா, இதுக்கு முன்னாடி இருக்க ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் அந்த ப்ரீவியஸ் லெக்சரை பார்த்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. அதனால் நான் 6 எழுதியிருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பவுண்டரி கண்டிஷன் 4 அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்ளை பவுண்டரி கண்டிஷன் 4 இன் ஈக்குவேஷன் 6. அதான் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ ஈக்குவேஷன் 6 வரைக்கும் நீங்கள் ப்ரீவியஸ் லெக்சரோட லிங்க்கை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்ளை பவுண்டரி கண்டிஷன் 4 இன் ஈக்குவேஷன் 6. நம்மளோட பவுண்டரி கண்டிஷன் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் வெலாசிட்டி given in the question. ஸோ டோ பை டோ டி ஆஃப் ஒய் ஆஃப் எக்ஸ், 0. டீக்கு என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும், 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ப்ராக்கெட்டில் வேணால் நம்ம எழுதிக்கலாம், தட் இஸ் டி ஈக்குவல் டு 0. லெஃப்ட் ஹேண்ட் சைட் டோ பை டோ டி ஒய் ஆஃப் எக்ஸ், 0. டீக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், 0ன்னு சப்ஸ்டியூட். சிக்மா n equal to 1 to infinity cn n pi x by l. அதில் டிஏ இல்லை. சரிங்களா? cos 0 வேல்யூ 1. சரிங்களா? டீக்கு 0 போட்டிங்கன்னா cos 0 1 into n pi a by l equal to what, equal to கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷன் g of x, where g of x is equal to, அதுதான் கொஸ்டினில் இருக்க ஃபங்க்ஷன் 3 sin 2 pi x minus 2 sin 5 pi x.
சரிங்களா? அதனால் நம்ம அதை g of xன்னு எடுத்திருக்கோம். இல்லை மேம் நான் f of x தான் எழுதுவேன் அப்படின்னு சொன்னாக்கா வெல் அண்ட் குட், நீங்கள் f of xன்னு எழுதலாம். ஸோ இப்போ நமக்கு அடுத்த ஸ்டெப் என்ன கிடைக்குது? சிக்மா n equal to 1 to infinity cn sin n pi x by l into n pi a by l equal to g of x. அதுதான் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன். சரிங்களா? ஸோ சிக்மா n equal to 1 to infinity cn sin n pi x by l into n pi a by l equal to 3 sin 2 pi x minus 2 sin 5 pi x. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்ததுன்னா ரெண்டு பக்கம் இங்கே பாருங்கள், என்னுக்கு வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா c1 sin pi x by l, 2 கொடுத்தீங்கன்னா c2 sin 2 pi x by l. அந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன செய்யணும்? ஈக்குவேட் பண்ணணும். எதை ஈக்குவேட் பண்ணணும்? லைக் டேர்ம்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸை நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்? என்னுக்கு வேல்யூஸ் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு என்னுக்கு 1 கொடுங்க, என்னுக்கு 2 கொடுங்க, அப்படியே கண்டினியூஸாக கொடுத்துட்டு வர போகிறோம். அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம்? sin 2 pi xோட கோஎஃபிஷியன்ட்ஸை லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கமும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி sin 5 pi xோட கோஎஃபிஷியன்ட்ஸை ரெண்டு பக்கமும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். அதுலேருந்து நம்மளோட கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸோட வேல்யூஸ் கிடச்சிடும் நமக்கு. அதை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன செய்வோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் y of x, tயில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுதான் இந்த கொஸ்டினோட ப்ரொசீஜர். இதில் எங்கே l வருதோ அங்கே நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 10ன்னு, a வந்ததுன்னா 2ன்னு நம்ம ஃபைனலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்யலாம்? n-க்கு வேல்யூஸ் கொடுக்கலாம். n-க்கு ஃபஸ்ட்டு நான் 1ன்னு கொடுத்தேன்னா c1 வரும். அதே மாதிரி 2 கொடுத்தீங்கன்னா c2, அந்த மாதிரி கண்டினியூஸாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு c1 n-க்கு 1 போடலாம். c1 sin pi x by l into pi a by l, ஏன்னா n 1 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் இதே மாதிரி போயிட்டே இருக்கா, ப்ளஸ் c20 இன் பிட்வீன். சரிங்களா? நடுவில் வந்து என்ன டேர்ம் வருது? c20ன்னு எழுத போகிறேன் நான். ஸோ ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் c20 sin 2 pi x by l. தட் மீன்ஸ் sin 20 pi x by l into 20 pi a by l. Again ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் நான் அடுத்த டைம் எதுக்கு போகிறேன் பாருங்கள், c50 sin 50 pi x by l into 50 pi a by l equal to plus etc. equal to 3 sin 2 pi x minus 2 sin 5 pi x. ஏன்னா இந்த c20 c50 எழுதியிருக்கேன்னு சொன்னாக்கா நான் எல்லுக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ நான் எல்லுக்கு எங்கெல்லாம் எல் இருக்கோ அங்கெல்லாம் நான் 10 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே பாருங்கள், செகண்ட் பவுண்டரி கண்டிஷன் y of 10, t, அதனால தான் நம்ம எல்லுக்கு 10 போடுறோம். ஸோ இங்கே c20 c50 இதெல்லாம் நான் ஏன் போயிருக்கேன்னு சொன்னாக்கா, நீங்கள் இங்கே 20 sin 20 pi x by l போடுவீங்க, இங்கேயும் by l இருக்க எல்லா இடத்துலையும் 10 போடுங்க. அப்போ என்ன ஆகும்? 10ம் 20யும் கேன்சல் ஆச்சுன்னா 2 pi x. அதே மாதிரி இங்கே 50 pi x by 10 கேன்சல் பண்ணும்போது 5 pi xன்னு கிடைக்குது. ஸோ அந்த ரெண்டு டேர்மை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? கோஎஃபிஷியன்ட்ஸை ஈக்குவேட் பண்ண போகிறோம். அதனால தான் நான் c20யும் c50யும் போயிருக்கேன். சரிங்களா? அப்போ வாட் அபவுட் த ரிமைனிங் கான்ஸ்டன்ட்ஸ் மேம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரிமைனிங் கான்ஸ்டன்ட்ஸோட வேல்யூஸ்லாம் என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஏன்னா அதனோட டேர்ம்ஸ் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் இல்லை. ரைட் ஹேண்டில் நமக்கு இருக்கிறது என்ன? sin 2 pi x இருக்குது, sin 5 pi x. அது ரெண்டை மட்டும் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஈக்குவேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் எல்லுக்கு 10 போடுறேன். put L is equal to 10 in the above equation. So C1 sin pi x by 10. எங்கெல்லாம் L இருக்கோ நீங்கள் அங்கெல்லாம் 10 அப்ளை பண்ணுங்கள். So C1 sin pi x by 10 into pi a by 10 plus etc. plus C20 sin 20 pi x by 10 into 20 pi a by 10. Again plus etc. plus C50 sin 50 pi x by 10 into 50 pi a by 10 plus etc. கண்டிப்பாக இது போயிட்டே இருக்கும் இல்லைங்களா, which is equal to 3 sin 2 pi x minus 2 sin 5 pi x. இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த 10 20லாம் கேன்சல் பண்ணுங்கள். 10 2 டைம்ஸ் மேலே, அதே மாதிரி 10 2 டைம்ஸ், இங்கேயும் 10 5 டைம்ஸு. ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு 2 pi xும் வந்துடுச்சு, 5 pi xும் வந்துடுச்சு. அப்போ என்ன செய்யலாம்? ஈஸியாக நம்ம ரெண்டு பக்கமும் கோஎஃபிஷியன்ட்ஸை ஈக்குவேட் பண்ண முடியும். அப்போ இந்த C1 C2 இதெல்லாம் என்ன ஆகும்? அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஏன்னா அதனோட sin pi x டேர்ம்லாம் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இல்லை. சரிங்களா? ஸோ ஈக்குவேட்டிங் லைக் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு பக்கத்தில் லைக் டேர்ம்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன பண்ண போகிறோம்? ஈக்குவேட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு எது மட்டும்தான் வரும்?
sin 2 pi xும் sin 5 pi x தான். sin 2 pi xல பார்த்தீங்கன்னா C20 2 pi a equal to 3ன்னு வரணும். அடுத்தது இன்னொன்று வந்து C50 5 pi a equal to -2ன்னு வரும். அது ரெண்டு மட்டும்தான் வரும் இல்லைங்களா, வேறு எதுவும் இருக்காது. இங்கே பாருங்கள், C20 2 pi a C20 2 pi a equal to ரைட் ஹேண்ட் சைடில் 3 sin 2 pi xன்னு இருக்குது. ஸோ C20 2 pi a equal to 3ன்னு ஒரு டேமும், C50 5 pi a equal to -2ன்னு ரெண்டு டேர்ம் கிடச்சிடும். நமக்கு வேண்டியது என்ன, C20யும் C50 மட்டும்தான். ஸோ இது ரெண்டு தான் நம்ம இப்போ ஈக்குவேட் பண்ணும்போது நம்மளோட ஆன்சராக இருக்க போகுது. ஸோ C20 2 pi a equal to 3. புரியுதா எப்படி அது வந்ததுன்னு? இப்போ நமக்கு எதோட ஆன்சர் தேவை, C20 தான் தேவை. ஸோ C20 equal to 3 by 2 pi a. இப்போ a என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் நம்ம, a வந்து 2 சரிங்களா. ஏன்னா கொஸ்டினில் பாருங்கள் வேவ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. வேவ் ஈக்குவேஷனில் வந்து dou² y by dou equal to a ஸ்கொயருக்கு பதில் என்ன இருக்குது, 4ன்னு இருக்குது. அப்போ ஏவோட வேல்யூ என்ன, ஏவோட ஆன்சர் 2 சரிங்களா. a is equal to 2ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே C20 equal to 3 by 2 pi aக்கு பதில் என்ன செய்ய போகிறோம், aக்கு வந்து 2. ஸோ put a equal to 2. C20 equal to 3 by 2 pi into 2, that is equal to 3 by 4 pi. Therefore C20 equal to 3 divided by 4 pi. இதான் நம்மளோட C20. நெக்ஸ்ட் எந்த டேர்ம் கண்டுபிடிக்கணும் நம்ம, equate the quotient of sin 5 pi x on both side. So C50 5 pi a equal to left hand side, right hand side equal to what, -2. C50 தான் நமக்கு தேவை. ஸோ -2 by 5 pi a, aக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -2 by 5 pi into 2 will be cancel off. So C50 equal to -1 by 5 pi. இதான் நம்மளோட C50. ஸோ ஒன்லி 2 கான்ஸ்டன்ஸோட வேல்யூ தான் நமக்கு கிடச்சிருக்கு, C20 and C50. அப்போ மீதி இருக்கிற C வேல்யூஸ்லாம் என்ன மேம், அதோட வேல்யூஸ்லாம் எங்கே? ஸோ அந்த ரிமைனிங் C வேல்யூஸ் எல்லாமே என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும் ஆப்வியஸ்லி. ஏன்னா நமக்கு sin pi xோ sin 2 pi x மட்டும்தான் நமக்கு இருக்குது. sin 2 pi x sin 5 pi x மட்டும்தான். மீதி ரிமைனிங் எல்லாத்தோட கோஎஃபிஷியன்ட்ஸும் 0 நமக்கு. ஸோ சப்ஸ்டிடியூட் C20 C50 in y of x, t. மீதி எல்லா வேல்யூ, இந்த ரிமைனிங் வேல்யூஸ் ஆஃப் c's ஆர் 0. இதை அண்டர்ஸ்டூட், நமக்கு அது நம்ம எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸோ சப்ஸ்டிடியூட் C20 and C50 in y of x, t. y of x, tனா எது, நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும் இல்லைங்களா, the most general solution, அதில் எடுத்து போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ y of x, t equal to, அதான் நமக்கு தேவையான required displacement function, 3 by 4 pi into sin 20 pi x by L into sin 20 pi a t by L சரியா, மைனஸ் அடுத்தது C50 term. ஸோ மைனஸ் 1 by 5 pi into sin 50 pi x by L into sin 50 pi a t by L. இப்போது a இருக்க இடத்துக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், Lக்கு நம்ம என்ன போட போகிறோம், 10ன்னு போட போகிறோம். ஸோ ரீப்ளேஸ் a equal to 2 and L is equal to 10 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அதுதான் நமக்கு தேவையான டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன். Therefore y of x, t equal to 3 by 4 pi into sin 20 pi x by L. Lக்கு 10 போட்டிங்கன்னா கேன்சல் ஆகிட்டு 2 pi xன்னு வந்துடும். ஸோ sin 2 pi x into sin 20 pi a tன்னு இருக்குது. ஏக்கு நீங்கள் இங்கே 2 போட்டிங்கன்னா 2 into 20 40, 40 by L 10 ஓகேவா. ஸோ 4. ஸோ sin 4 pi t minus 1 by 5 pi into sin 50 by 10. So sin 5 pi x into sin 50 pi a t by L. 50 into aக்கு வந்து 2 போடுங்க, அப்போ 100 by 10, so 10. So sin 10 pi t. இதுதான் நம்மளோட required displacement function. Thank you for watching.